Take off. The home point has been updated. Please check it on the map. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ விருந்தாளி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எவ்வளோ பேர் வந்துட்டாங்க பாருங்கள். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க. சம்மந்தமே இல்லாமல் இவன் எதுக்கு இந்த ட்ரோன் ஷாட் வச்சான்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கோம். ட்ரோன் ஃப்ளை பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த வீடியோவில் ட்ரோனை எப்படி ஃப்ளை பண்ணுறது, நான் அதுக்கான மெனக்கெடுதல், அதாச்சும் நான் எப்படியெல்லாம் வெளியில் போய் ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. கடைசியாக சோலோ வெர்சஸ் கார்ப்பரேட், அது ஒரு நிமிஷம் தான் நான் பேசுவேன், ரொம்பலாம் பேச மாட்டேன். பாருங்கள். உங்களுக்கு இந்த ட்ரோன் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் வந்து 2 வாட்டி ஃபேக் பண்ணி எடுத்தேன் இந்த ட்ரோன் வீடியோவை. ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் போகும்போது எடுத்தேன், 2வது காஞ்சனகிரி போகும்போது நான் எடுத்தேன். பிஸியான ஹைவேஸில் கார் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு. அதனால் வந்து நான் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஓப்பன் பண்ணாத ஒரு ஹைவேல வந்து நான் இந்த ஷார்ட்டை வந்து நான் எடுத்தேன். என்னோடய ட்ரோனில் வந்து ஆக்டிவ் ட்ராக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆனால் அந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ வந்து நான் மேனுவலாக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வண்டி ஓட்டிக்கிட்டே நானே வந்து ட்ரோனை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பிஸியாக இல்லாத ரோட்டில் வந்து நான் எடுக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த 2 வாட்டி நான் ஃபேக் பண்ணி எடுத்தேன். நான் எப்பவுமே ஃபேக் பண்ணி எடுக்க மாட்டேன். என்னோடய ட்ரோனில் ஆக்டிவ் ட்ராக் ஆப்ஷன் இல்லை, ஆனால் அதுக்கு பதிலாக குவிக் ஷாட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 4 ஷார்ட்ஸ் இருக்குது. அது என்னென்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ஷார்ட்ஸ்லாம் டிஃபால்ட்டாக உங்கள் ஆப்லேயே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஷூட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ரிட்டன் அந்த இடத்துக்கே வந்துடும். இந்த ஷார்ட்ஸ்லாம் வச்சு நம்ம ஃபேக்காக ஒரு மூமெண்ட்டை வந்து ட்ராக் பண்ணலாம். ஸோ நான் எடுத்த இந்த ஃபுட்டேஜஸ்லாம் மியூசிக்கோட எப்படி ஃபேக்காக நான் ட்ராக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இந்த சீக்வன்ஸ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த பெரிய டிஃபிகல்ட் இந்த ட்ரோன் ஃப்ளை பண்ணுறதுல என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அட்டென்ஷன் சீக் ஆகும் பயங்கரமாக. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு நல்ல நட்புகள்லாம் நமக்கு கிடைக்கும். ஆனால் அதே டைமில் கொஞ்சம் பேடான எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு ரொம்பவே கிடைக்கும். அதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொல்லி ஹில்ஸில் வந்து ஃபேமிலியோடு போயிட்டுருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னை இந்த ஷார்ட்ஸ் எடுக்கும்போது ஒருத்தர் வந்து என்னை வந்து பைக்கில் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தார். நான் கவனிக்கலை. அடுத்து நான் வண்டி விட்டு இறங்கும்போது நான் வண்டி லைட் செட் பண்ணிகிட்ருந்தேன். என்னோடய ட்ரோனில் வந்து நான் என்னோடய பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணிகிட்ருந்தேன். அப்போ வந்து அவங்க வந்து என்கிட்ட பேசினாங்க. நான் அவங்களுக்கு பெருசாக அவங்கள வந்து நான் கேட்டுக்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இவங்க ஏதோ நம்மளை வந்து டார்கெட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்கள வந்து நான் கண்டுக்கவே இல்லை.
நான் பாட்டு திருப்பி வந்து கார் எடுத்துகிட்டு நான் அந்த ஷாட்டை வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அவங்க கை காட்டி ஏதோ கூப்பிட்ட மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலு. சரி ஓரமாக நிறுத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறுத்தும் போது அவங்க வந்து கையை காமிச்சிட்டு நீ வா அங்கே வா நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயம் நடந்துச்சு, அதெல்லாம் நம்ம நெகட்டிவ்லாம் நம்ம இதை ஷேர் பண்ண வேணாம். கடைசியாக இந்த ட்ரோன் ஃப்ளை பண்ணுறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் இந்த ட்ரோனை வந்து நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டோம்னு வச்சிங்களேன், ட்ரோன் கன்ஃபார்மாக கிராஷ் ஆகிடும். ஸோ நீங்கள் புதுசாக ஏதாச்சும் ட்ரோன் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், எம்டி கிரவுண்டுக்கு போங்க, இல்லைனா எம்டி ஹைவேக்கு போங்க. நான் எம்டி ஹைவேல தான் நான் வந்து என்னோடய ட்ரோனை வந்து ஃப்ளை பண்ண கற்றுக்கிட்டேன். ஏன்னா எங்கள் வீடை சுற்றி எங்கேயுமே வந்து கிரவுண்டே இல்லை. ஸோ நான் வந்து எம்டி கிரவுண்டில் போகும்போது, ரெண்டாவதாக நான் எம்டி கிரவுண்ட் போகும்போது அங்கே ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்துச்சு. நான் ஃப்ளை பண்ணும்போது அந்த மரம் தான் என்னோடய நினைப்பாகவே இருந்துச்சு. ஐயோ அந்த மரத்தில் அடிச்சிருவோமோ வருவோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எம்டி கிரவுண்டில் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் கற்றுப்பீங்க ட்ரோன் ஃப்ளை பண்ணுறதுல. நான் 2 இடத்துல வந்து என்னோடய ட்ரோனை வந்து கிராஷ் பண்ணேன். பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. நான் வந்து வெங்கல் சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே வந்து என்னோடய பைக்கை நிறுத்திட்டு நான் ஒரு ஷாட் எடுத்தேன். அப்போ வந்து என் மேலேயே ட்ரோன் வந்து இடிச்சிருச்சு. ரெண்டாவது கோயம்புத்தூரில் வந்து ஒரு ரூஃப் டாப் ஹோட்டலில் நாங்கள் டின்னர் சாப்பிடும்போது சும்மா கொஞ்சம் எடுக்கலாம், ஸ்டோரியில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஹெவி விண்டுன்னு சொல்லிவிட்டு நான் ட்ரை பண்ணுறேன், ட்ரோன் என்கிட்டே வரல, எந்த பட்டன் அழுத்தினாலும் ஒர்க்கே ஆகலை. அப்போ தான் நினச்சிட்டேன், ஓகே போச்சு, ஒரு 35,000 அவ்வளோதான் காற்றுல போகுது இனிமேல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. கடைசியாக என் கையில் வந்துருச்சு ட்ரோன். ஸோ இந்த ட்ரோனோட ஃப்ளை பண்ணுறதுல பெரிய டிஃபிகல்ட்டான விஷயம். ஸோ கடைசியாக நான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி கார்ப்பரேட் வெர்சஸ் சோலோ கிரியேட்டர்னு சொல்லிவிட்டு. நீங்கள் இப்படி பார்க்காதீங்க, யார் கஷ்டப்படுறா யார் கஷ்டப்படல, இது உங்ககிட்ட தான் இருக்குது. ஒரு அழகான ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்கணும்னா ஒரு கிரியேட்டர் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஸோ நான் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு ட்ரோன் வீடியோ எடுத்தேன். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து ஏலகிரி போகும்போது நான் அந்த வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோ பெருசாக வியூஸ் எதுவும் போகல. ஸோ அதனால் நான் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன்லாம் சொல்ல மாட்டேன். அந்த வீடியோவே நான் கட் பண்ணி நான் இந்த வீடியோ எண்டில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த டூரிங் ஷோரை சந்திக்கலாம்.